श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यत्यवाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜயந்தி விபூஷணம். இந்த 12வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல அரசர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பா, அரசர்கள்ல யார் யாரெல்லாம் அரசர்களாக இருப்பா, அந்த க்ஷத்ரிய வம்சத்தினுடைய ஒரு நேர் பரம்பரைன்றது குறைஞ்சு போயிட போறது, இந்த க்ஷத்ரிய வம்சமே சாங்கரியம் வேற வேற விதமா இருக்கும் என்பதெல்லாம் பத்தி நாம பார்த்தோம். இதுக்கப்புறமா இந்த கலியினுடைய தோஷம் இது விருத்தி அடைந்து அதுக்கப்புறமா பெருமாள் கல்கியாக அவதாரம் பண்ணுவார். அவதாரம் பண்ண பிற்பாடு இந்த அதர்மிஷ்டர்களான எப்பவுமே தர்மிஷ்டர்கள் இருப்பா. இந்த கிருத்தயுகத்துல தர்மிஷ்டர்கள் அதிகமா இருப்பா, 1-2 அதர்மிஷ்டர்களாக இருப்பா. கலியுகத்துல அதர்மிஷ்டர்கள் அதர்மத்துல அதுலயே ஈடுபாடு கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பா. அதுல 1-2 பேர் தர்மிஷ்டர்களும் இருப்பா. ஆகையால இப்படி அதர்மிஷ்டர்களாக இருக்கிற ஜனங்கள்லாம் அவளெல்லாம் நாசம் பண்ணிடுவார் பெருமாள் கல்கி அவதாரம் எடுத்து. அதுக்கப்புறமா இந்த மறுபடியும் கிருத்தயுகம்ன்றது மறுபடியும் வரும் என்றது மகாபிரளயம் மகாபிரளயத்துக்கு அப்புறமா மறுபடியும் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இப்படி எல்லாம் இது இந்த வரிசையில மறுபடியும் கலியுகம்னு வரப்போறதுன்றதெல்லாம் பத்தி இப்ப சொல்ல போறேன். ததச்சானுதினம் தர்மः சத்யம் சௌச்சம் க்ஷமா தயா காலேன பலினா ராஜன்னே நங்க்யந்த்யாயுர்பலம் ஸ்மிருதிஹ. சுக மகர்ஷி பரீட்சித் மகாராஜாவை பார்த்து சொல்ற, ரொம்ப பலமாக இருந்திருக்கிற கலியினுடைய காலத்தினால தர்மம், சத்தியம், சௌச்சம்ன்றது என்னன்னாக்க ஆச்சாரத்தை சொல்ற. இதுக்கப்புறமா இதெல்லாம் இருக்க போறது இல்லை. வேற என்ன இருக்கும்? கமா, தயா, கம, பொறுமை. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆயுசு, பலம், ஸ்மிருதி, ஞாபகம் இதெல்லாம் ஒவ்வொன்னா நாசத்தை அடைய போறதுன்னு சொல்ற. இது கலிக்கு வந்துட்டோன்னு சிலதெல்லாம் நமக்கே நன்னா வருது. நம்மளுடைய ஸ்மிருதி இருக்க, ஞாபகம் இருக்க நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு தான் வருது. அதுவும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல மொத்தமாகவே போயிடுதுன்னே சொல்லலாம். அந்த காலத்துலாம் டேபிள்ஸ் நுட்ரு பண்றதுன்னு சொல்லுவா. வாச்சா விதயமா 1லேருந்து 20 டேபிள் வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி வாசிக்கிறது கணக்குல பார்த்தோம்னா கூட கணக்குல தியரம், ரைடர் இப்படி எல்லாம் போட்டு வரும். அதெல்லாம் எதுவுமே இப்ப இல்லை, எல்லாமே அப்ளிகேஷன் தான். ஆகையால எதுவுமே ஃபண்டமெண்டலே இல்லாதையே மேல மேல கட்டடம் கட்டிட்டு போறதா இருக்கு. ஏன்னா இப்படி இருந்தாக்கா எங்கே இந்த ஸ்மிருதி இருக்கும்? எதுலையுமே ஸ்மிருதியே இருக்க போறது இல்லை, இந்த ஞாபக சக்தியே போயிட போறது. இது பிரத்யட்சமாக நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வித்தமேவ கலோன்றாம் ஜன்மாச்சார குலாவகம் தர்ம நியாய வியவஸ்தாயாங் காரணம் பலமேவகி. கலியில பணம் தான் பிரதானம். ஒருத்தன் பணத்தோட பணக்காரனா ஒருத்தன் இருந்துட்டான்னாக்க அவன் தான் நற்கொடி பிறப்பு, அவனிடத்துல ஆச்சாரம், அவன் தான் இந்த நல்ல குணம், இதுக்கெல்லாம் கேத்துவாக, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எது என்று கேட்டாக்க பணம் தான்.
வேற எதுவுமே கிடையாது. அவன் பணம் இருந்துட்டான்னாக்க அவன் பெரிய குலீனன், அவன்கிட்ட பணம் இருந்துட்டுன்னா அவன் தான் பெரிய ஆச்சாரன், அவன் தான் தர்மிஷ்டன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இங்க தர்மம் நியாயம் இப்படின்ற இந்த வியவஸ்தையில பார்த்தோம்னா பணத்தினால ஏற்படக்கூடிய பலம் இருக்க அதுதான் பிரதானமா இருக்குமே தவிர வேற எதுவும் பிரதானமா இருக்கிறது. தாம்பத்தியே அபிருச்சிர் ஹேது மாயைவ வியாவஹாரிகி ஸ்திரீத்வே பும்ஸ்த்வே ச ஹிரதி விப்ரத்வே சூத்திரமேவஹி லிங்கமேவாசிரமக்ஷாதா வன்யோன்யாபத்தி காரணம் அவருத்தியா நியாய தௌர்பல்யம் பாண்டித்யே சாபலம் வசஹா. அதாவது இப்ப ஒரு கல்யாணம் பண்றது என்று எடுத்துட்டோம்னாக்க அந்த கல்யாணத்துல வரச்சு எத்தனையோ விஷயங்கள், ஜாதகம் பொருந்தி இருக்கிறதா பாக்குறது, அப்புறமா ரெண்டு பேரும் ஒரே கோத்திரமா இல்லாத இருக்காளா பாக்குறது, அவளுக்கு சமமான ஒரு நிலையில இருந்துருக்கா, இது குலம் கோத்திரம் எல்லாம் பாக்குறோம். கன்யா வரைத்தே ரூபம் மாதா வித்தம் பிதா குலம் என்றெல்லாம் சொல்லிருக்கு. பெண்ணாக இருந்துருக்கிறவா வரையத்தே ரூபம் ஹேண்ட்ஸமா பையன் இருக்கணும்னு ஆசைப்படுவான், அம்மா பெரிய பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுவான், அப்பா நல்ல குலத்துல நல்ல நற்குடி பிறப்பு நல்ல மனுஷாலா இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுவா. இப்படி எல்லாம் லோகத்துல இருந்துருக்கு. ஆனா இந்த கலிகாலத்துல கொஞ்ச காலம் ஆச்சுன்னாக்க அவ குலமோ ஜாத்தியோ கோத்திரமோ எதையுமே பார்க்க மாட்டா. அவளுக்கு பிடிச்சிருக்குன்னாக்க அதுவேதான் காரணமே தவிர வேற எதுவுமே காரணமாக இருக்க போறது இல்லை. ஆகையால இதுவும் கன்யான்றது ஒரு பிரதானம் தானே, தானம் தானே. அந்த விஷயத்திலையும் ஒரு நெறி இல்லாமல் போயிட போறது இது கலிகாலத்துல நடக்க போற விஷயம். எல்லாம் வந்துதான் இருக்கு, இப்ப எல்லாம் நம்ம பிரத்யட்சத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு வியாபாரம்னு வந்தாக்க வியாபாரத்தினுடைய முக்கியோத்தேசமே இன்னொருத்தரை எப்படி ஏமாத்துறது என்பதுதான் இருக்கும். இது பிராமணிகமான ஒரு இது இருக்காது. அதே மாதிரி ஒரு ஸ்திரீக்கோ புருஷனுக்கோ மேல மேல பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுலதான் நோக்கு இருக்குமே தவிர, அதுவா ஏதோ ஒரு பிரகாரமா அனுபவம் அப்படின்றதுலதான் நோக்கு இருக்குமே தவிர ஒரு குலமோ ஆச்சாரமோ அனுஷ்டானமோ எதுவுமே இருக்க போறது இல்லை. மொத்தம் பிராமணன்னு சொல்லிக்கிறதுக்கு வெறும் பூணல் தான் இருக்கும். அவன் சந்தியாவதனம் பண்ண மாட்டான், பிராமண கிருத்தியம் எதுவுமே பண்ண மாட்டான், அவ்வளவுதான் இருந்துட்டு இருக்கும். ஆசிரம விஷயத்துல வரைச்சு வெறுமையான ஏதோ ஆவணியா விட்டு தண்ணிக்கு ஒரு நாள் அந்த மௌஞ்சி சின்ன தண்ட தாரணங்கள்லாம் பண்ணிப்பா, அவ்வளவுதானே தவிர நித்தியப்படியில யாரும் எந்த ஆசிரமத்துக்கு உண்டான நெறியை கடைபிடிக்க மாட்டா என்பதாக இதெல்லாம் சொல்றார். அதே மாதிரி அவிருத்தியான் நியாய தௌர்பல்யம் பாண்டித்யே சாபலம் வச்சஹா. வேலை கிடைக்கிறது இல்லை. அந்த அவிருத்தியினால என்ன ஆறுதுன்னு கேட்டோம்னாக்கா ஒரு அவிருத்தியான் நியாய தௌர்பல்யம்னு சொல்ற ஒரு நியாயத்துக்கு ஒரு துர்பலமாக ஆயிடுறது, நேர்மைன்றது இல்லாத போயிட போறது, தோல்வி ஏற்பட்டு போயிடும். அதாவது இப்ப இந்த காலத்துல பணத்தினாலதான் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. இந்த பணத்தினால வரைச்சு இது இவனால பணத்தை கொடுத்து காரியம் சாதிக்க முடியாத போயிடுச்சுன்னாக்கா திருட்டு தொழில் மாதிரி இந்த மாதிரி தொழில்ல தான் இறங்க வேண்டி போயிடும். நியாய தௌர்பல்யம் என்பதாக சொல்ற சாப்பலம் வச்சஹா அப்படின்னு பாண்டித்யே சாப்பலம் வச்சஹா. ஒருத்தன் பண்டிதன் என்று எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, யார் நிறைய பேசுறானோ அவன்தான் பண்டிதன். இது எந்த கருத்தை சொல்றானோ அதை சரியா சொல்றானா இல்லையா அதெல்லாம் பத்தி விசாரம் கிடையாது. நிறைய பேசணும், அந்த காலத்துக்கு ஏற்ப அவெல்லாம் சிரிக்கிற மாதிரி பேசணும், இப்படி யார் பேசுறானோ அவன் தான் பண்டிதன். இதெல்லாம் இப்ப வந்திருக்கிற விஷயத்த எப்பவோ மகரிஷி சொல்லிட்டு போயிட்டே இப்படிதான் இருந்துட்டு இருக்க போறது அப்படின்னு சொன்னேன்.
அநாட்யத்தைவ அசாதுத்வே சாதுத்வே தம்ப ஏவதோ. அநாட்யத்தைவ அசாதுத்வே, அசாதுத்வே ஒருத்தன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று சொல்றோமே, இந்த தாழ்ந்தவன்றவன் யார் தாழ்ந்தவனாக இருப்பான் அப்படின்னா பணம் இல்லாதவன் தாழ்ந்தவன், பணக்காரனா இருந்துட்டு இருக்கிறவன் உயர்ந்தவனாக இருந்துட்டு இருக்க போறான். பணம் இருந்துட்டுனாக்க டம்பம் தான் காரணம். அப்போ சாதுத்வே டம்பம், இது டம்பம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆகையால இந்த மாதிரி சாதுத்வே தம்ப ஏவதோ ஸ்வீகார ஏவச்சோத்வாகே ஸ்நானமேவ பிரசாதனம். விவாகத்துல ஸ்வீகாரம் தான், அதாவது ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறது, அதை ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதோ எப்படியோ அவளை பெண்ணாக மனைவியாக ஏத்துக்கிறதுன்றது போறமே தவிர, இது அக்னிசாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிறது, 10 பேர் ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஒண்ணும் இல்லாத போயிட போற ஒரு நிலை வந்துட போறது. இதுக்கு உதராபரணம் ஸ்வார்த்தா சபியத்வே தார்ஷ்யமேவகி தூரேவார் ஏனம் தீர்த்தம் லாவண்யே கேசதாரணம். என்ன ஆச்சு? வாரியனம் ஜலாசயம், அந்த தீர்த்தம் எது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதாவது எங்கேயோ தூரம் இருக்கிறது எது இருக்கோ அதுதான் ஜலாசயம்னு சொல்றது. இது கங்கையோ இல்ல ஆச்சாரியாலோ அவள்லாம் எதுவும் அவளுடைய திருவடி சம்பந்தப்பட்டதெல்லாம் பவித்திரமானதுன்னெல்லாம் நாம சொல்றோமோ இல்லையோ, அதெல்லாம் கிடையாது. அது எங்கேயோ இப்ப நயகரா நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னா அது போனா அதுதான் பவித்திரமானது, அங்கதான் போய் தீர்த்தம் பண்ணணுன்றது. குற்றாலத்துல போய் நீர்வீழ்ச்சி இருக்குன்னாக்க அங்க போய் தீர்த்தம் வர்றது, அதுதான் புருஷார்த்தமாக நினைக்கிறதுன்றதெல்லாம் இந்த கலிகாலத்துல இதுதான் வரப்போறது. லாவண்ய தாரண நிமித்தே அப்படின்னு சொல்ற கேசதாரணம், அதாவது இந்த தலைமுடிய ஒவ்வொன்னையும் சூக்ஷ்மமா மகர்ஷி அன்னைக்கே சொல்ற, இந்த தலைமுடிய அலங்காரம் பண்ணிக்கிறாள் இல்லையோ, இந்த அலங்காரம் பண்ணிக்கிறது வரைச்சே சாஸ்திரியமான அலங்காரம்ன்றது சொல்லிருக்கு. இப்ப பெண்களாக இருந்தாள்னாக்க அவ என்ன பண்ணணும் அப்படின்னா, வகுடு எடுத்து, இதுக்கு சீமந்தம்னு பேர், அதுக்கு இந்த வகுடு எடுத்து தலைய வாரிக்கணும். இப்படி எல்லாம் எதுவுமே பண்ணிக்கிறது இல்ல, தனக்கு எப்படி தோன்றதோ அப்படி இருக்கிறது இருக்க. அதே மாதிரி தலையே எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் என்ன சொல்றது, அதை முடிச்சோ பின்னலோ இல்லாத இருக்கவே கூடாது, அந்த தலையை விரிச்சுட்டே இருக்கவே கூடாது. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லாவண்ய நிமித்தே கேசதாரணம், அது ஏதோ இதுதான் அழகா இருக்குன்னு 4 பேர் சொல்றாளா, சரி அப்ப தலையை விரிச்சுட்டே இருப்போம் என்று சொல்றாளாம். இதுதான் கேசதாரணம். இது நதி சாஸ்திர விகிதமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது புருஷாள் விஷயத்திலையும் சரி, ஸ்திரீகள் விஷயத்திலையும் சரி. புருஷாளுக்கு எல்லாம் எப்பயோ போயிடுச்சு, புருஷாள்லாம் கொடுமை வச்சுக்கிறதுன்றதே போயிடுச்சு. அப்போ ஸ்திரீகள்லயும் அந்த மாதிரி இப்ப நிறைய மாறிண்டு வந்துருக்கு. இதெல்லாம் கலியினுடைய கோலாகலம் என்பதாக சொல்ற. தாட்சியே குடும்ப பரணம்ன்றது என்னன்னாக்க, ஒருத்தனுக்கு சாமர்த்தியம் இருந்தா அதுதான் குடும்ப பரணம். அது தவிர தர்மாதி புருஷார்த்தம் இங்க மொத்தமும் நாம இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவா பிரதீட்சதைனாம் பத்ரந்தே பாணி கிருஷ்ண பாணினான்னு ஜனக மகாராஜா ராமச்சந்திரன் பார்த்து சொல்ற. இந்த சீதா பிராட்டிய தொட்டு காமிச்சு சொல்றார், இந்த சீதா பிராட்டி யாரு? மமசுதா, உனக்கு சகதர்மச்சரி, நீ என்னென்ன தர்ம காரியம் பண்றியோ அந்த தர்ம காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு துணையாக இருப்பவள் இவள் என்று சொல்ற. இப்ப இதுல இருந்து ஏற்படுறது என்ன? மனைவியாக இருக்கிறவள் புருஷன் பண்ணக்கூடிய தர்ம காரியங்களுக்கெல்லாம் ஒரு துணையாக இருந்துட்டு 2 பேராக தர்ம காரியத்தை அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆனா இப்ப இருக்கிறவா அந்த மாதிரி யாரும், ஏதோ குடும்ப பரணம் பண்றது, மேல மேல 2 பேருமா பணம் சம்பாதிக்கிறது, இப்படி எல்லாம் பண்றதுலதான் போயிட்டு இருக்கே தவிர யாருக்கும் அதுல போய் ஒரு, அதாவது தர்ம காரியத்துல ஒரு ஈடுபாடு இல்லாத இருக்கு. இப்படி துட்டர்களான பிரஜர்களாலே இந்த பூமண்டலம் முழுக்க நிறைந்ததாக இருக்க போறது. இப்படி இருக்கச்சே
இந்த லுப்தை இவெல்லாம் அர்த்தகாம பராளாக தான் இருப்பான். பணத்துக்கும் ஆசைக்கும் இதுக்காக தான் இருந்துட்டு இருக்க போறான். இந்த மாதிரி இருந்தாள்னாக்கா என்ன ஆகும்? பிரஜா அகிலுப்தே ராஜன்யைஹி நிர்திருணைஹி. இப்ப அரசர்கள்லாம் எப்படி இருப்பான் அப்படின்னா தஸ்ய தர்மபிகின்னு ராஜாக்கள்லாம் துளி கூட கருணையே இல்லாதவர்களாக. தஸ்ய தர்மம்னாக்கா திருட்டு காரியம் பண்றது. அந்த திருடுறதுன்றது என்னன்னா, இப்போ பெரிய ராஜ்யத்துல இருக்கிறவெல்லாம் தர்மத்தை பண்ணாத இந்த லஞ்சம் வாங்குறது எப்படி எப்படி எல்லாம் பெருசா திருடுறது, பெருசா திருடுறது இருக்க, அதுல போய் ஈடுபடுபவர்களாக இப்படி இருக்க போறேன். ஆச்சின்னாக தாராக திரவிண நிச்சயாக ஜனங்கள்லாம் பிறன் மனைவிய ஆசைப்படுறவர்களாக இருந்துருப்பான். அதோட மாத்திரம் இல்ல, இதனால என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டேன், அந்த பெண்களோ புருஷாலோ ஒத்தர விட்டுட்டு வேற வேற கல்யாணம்னு பேர் பண்ணிட்டு வேற வேற மனுஷாலோட இருக்கிற ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டு போயிடும். ஆகையால இப்படி லோகத்துல இந்த மாதிரி ஒரு சன்னியம் வைசியன் சத்திரியன் சூத்ரன் இவாளுக்குள்ள யார் பலிஷ்டனாக இருந்திருக்கானோ அவன்தான் ராஜாவா வருவானே தவிர வேற யாரும் இல்ல. லோகத்துல மொத்தமே என்ன ஆயிட போறதுன்னாக்க தயை இல்லாதவர்களும் லோப குணம் இருக்கிறவர்களும் அந்த திருடர்கள்லாம் பண்ணக்கூடிய செயல்களை செய்ப, சின்ன திருட்டு பெரிய திருட்டுன்னு சொல்ற மாதிரி இப்படி அரசர்களால இருந்துருப்பான். இதனால என்ன ஆயிடும்னாக்க தர்மிஷ்டாளாக இருக்கிறவாளால குடும்பம் பண்ண முடியாத போயிடும். இவாளுடைய மனைவி பணம் எல்லாத்தையும் இவாளை அபகரிச்சுட்டு போயிடுவா. இப்படி சாதாரணமா இன்னும் இந்த பிரஜைகள்லாம் எப்படி இருந்துட்டு இருப்பா கடைசி காலத்துல அப்படின்னா, க்ஷீயமானேஷு தேகேஷு தேகினாம் கலிதோஷிதா வர்ணாசிரமவதாம் தர்மே நஷ்டே வேதபதேந்திரணாம் பாஷண்ட பிரச்சரே தர்மே தஸ்யு பிராயேஷு ராஜசு சௌரியான்றித தாஹிம்சா நானாவிருத்திஷு வைன்றிஷு. இப்படி லோகத்துல இருந்துட்டு இருக்கச்சு இந்த கலியுகத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த மழை சரியான காலத்துல மழை பெய்யாது, குளிரோ காத்தோ வெயிலோ, இது சில சமயம் ரொம்ப அதிகமான மழை அதிகமான பனி, இதனால ரொம்ப ரொம்ப சிரமம் ஏற்படும், துர்பிக்ஷம் ஏற்படும், பஞ்சம் ஏற்படும். ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவா கேட்டா, வரி விதிக்கிறதுல ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்காமல் 100% வரி 500% வரின்னு எல்லாம் அந்த தர்மத்தையே துளிக்கூட பின்பற்றாமல் அவ நடந்துப்பான். ஆகையால அணுப்பிராயா ஓஷதீஷு சமீப்பிராயேஷு சாஸ்னஷு வித்யுத் பிராயேஷு மேகேஷு சூன்ய பிராயேஷு பத்மசு என்பதாக சொல்ற. என்ன அதாவது இந்த கலிதோஷத்தினால என்ன ஆகும்னாக்க, அணுப்பிராயாக ஓஷதீஷு ஓஷதிகள்ல வரைச்சே அணுப்பிராயமாக இருந்துருக்கு. இப்போ தர்மத்ராணாய யோபூத் சஜயது பகவான் விஷ்ணு கண்டாவதாரஹான்னெல்லாம் சொல்லி சுவாமி தேசிகன்லாம் தர்ம ரட்சணம் பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணார்னு சொல்லி சொல்றார். இப்போ தர்ம ரட்சணம் பண்றதுக்கு எப்படி எந்த மாதிரி பண்ணாக்கா தர்ம ரட்சணம் நடக்கும்ன்றத பார்க்கணுமோ இல்லையோ, அததான் சொல்லி சொல்ற. லோகத்துல அதிசூக்ஷமான விருட்சங்கள்லாம் என்ன ஆகும்னா, இந்த தானியங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்னதா போயிடுமா. அந்த விருட்சங்கள்லாம் தம்மாத்தோண்ட பெரிய மரமா இருக்கிறதெல்லாம் குட்டியா ஆயிடுமா, அதிசூக்ஷமா போயிடுமா. அதே மாதிரி சமீப்பிராயேஷு இந்த ஒரு சின்னதா ஒரு இந்த கலி தோஷத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, சின்ன எல்லா வஸ்துக்களும் ரொம்ப ரொம்ப சின்னதா ஆயிடுமா. ஆகையால இந்த மரங்கள்லாம் வன்னி மரத்துக்கு ஒப்பாக ஆயிடும். மேகங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு மின்னல் தான் வருமே தவிர மழையே வராது. வீடுகள்லாம் சூன்யமாக இருக்கும். சூன்யம்ன்றது இந்த இடத்துல எதை சொல்றதுன்னா, தர்மம் இல்லாததுனால
இங்க ஜனம்ன்றது ஏதோ நம்மளால சகிக்க முடியாத சில சேட்டைகளை நன்னடத்தை இல்லாதவர்களாக இருக்க போகிறார்கள். இப்படி பலவிதமாக இந்த சமயத்துல தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ண போறேன் என்பதை சொல்ற. சராச்சர குரோர் விஷ்ணோ ஈஸ்வரஸ்யாகிலாத்மனः தர்மத்ராணாய சாதூனாம் ஜன்ம கர்மாபனுத்தயே. தர்மத்ராணாய தர்மத்தை ரட்சணம் பண்ணுவதற்காக பெருமாள் அவதாரம் பண்றேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிக்க துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பகவத்கீதையில அவதார ரகசியத்துல பெருமாள் சொல்லியிருக்காரோ இல்லையோ, அது பிரகாரம் தர்மத்தை ரட்சணம் பண்றதுக்காக சொல்றார். இப்படி தர்மத்தை ரட்சணம் பண்றதுக்காக ஈஸ்வரன் பெருமாள் என்ன பண்றதுன்னா, சராச்சரங்களுக்கெல்லாம் குருவாக இருந்துருக்கிறவர், எல்லா லோகத்துக்கும் ஆத்மபூதனாக இருந்திருக்கிறவர், உலகனைத்தும் அவருக்கு சரீரமாக திகழ்கின்றன. அந்த பெருமாளுடைய அவதாரமானது தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காகவும் சாதுக்களை அவளுடைய கர்ம பந்தத்தை போக்கடிச்சு, இந்த கர்மாவனாலதானே இந்த சம்ஸ்கிருதியில இருந்துருக்கா, இந்த சம்சாரத்துல இல்லாமல் அவர்கள் மோட்சத்தை முக்தி அடைந்து அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்தை விடாமல் செய்வதற்காகவும் இதுக்காகவே பெருமாள் அவதாரம் பண்ண போகிறார் என்பதாக சொல்றார். விநாசாயிச்ச துஷ்கிருதாம், இந்த கல்கியில பெருமாள் அவதரிச்சது எப்படி அப்படின்னு சொல்ற. சம்பல கிராம முக்கிய பிராமணஸ்ய மகாத்மனः பவனே விஷ்ணு யசஸः கல்கிஹி பிராதுர்பவிஷ்யதி. சம்பளம்னு ஒரு கிராமமா, அந்த கிராமத்துல பிரதானமாக உள்ள விஷ்ணு யசஸ் அப்படின்னு ஒரு பேருடைய ஒரு மகாத்மாவா இருக்கிற ஒரு பிராமணத்துக்கு பேரு, அவருடைய கிரகத்துல கல்கியாக பெருமாள் அவதாரம் பண்ண போறேன் என்பதாக சொல்ற. சம்பள கிராம முக்கிய பிராமணஸ்ய மகாத்மனः பவனே விஷ்ணு யசஸः கல்கிஹி பிராதுர்பவிஷ்யதி. அஸ்வமாசுகமாரோஹ்ய தேவதத்தம் ஜெகத்பதிः அசினா அசாது மதனம் அஷ்டைஸ்வரிய குணான்விதः. அந்த எம்பெருமான் அஷ்டைஸ்வரியத்தோட விளக்க போற, அனந்த கல்யாண குணங்களோடையும் இருக்க போற. இது எல்லாம் அஷ்டைஸ்வரியம்ன்றது அணிமா அணுவாக போறது, கரிமா அதாவது லேசா போறது, பலுவா தூக்க முடியாது பலுவாருது, இப்படி எல்லாம் பல விஷயங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த மாதிரி பெரிய செல்வத்தோட இருக்கு, கல்வி செல்வம் எல்லாமே இந்த அஷ்டைஸ்வரியத்துல வருது, 8 ஐஸ்வர்யங்கள்ல வருது. இப்படிப்பட்ட பல அஷ்டைஸ்வரியத்தோடையும் கூடினவராக பெருமாள் அவதாரம் பண்ண போறே. அஸ்வம் ஆசுகம் ஆருஹ்ய, அவர் என்ன பண்ண போறார், அசாதுக்களை அழிப்பதற்காக ஒரு குதிரையில ஏறிண்டு வர போறார். அந்த குதிரை அதிவேகமாக போகக்கூடிய ஒரு குதிரை, அதுல சஞ்சரித்து கொண்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, அசாது மதனம் அஷ்டைஸ்வரிய குணான்விதா விசரன் ஆசுனாட்சோன்யாம் ஹயேனா பிரதிமத்யுதிஹி. ஒரு ஆச்சரியமான ஒரு பிரகாசத்தோட இருந்துட்டு அங்க அசாதுக்களாக நிருபலிங்கா ஒரு ராஜா மாதிரி ஒரு வேஷத்தோட, ராஜாவினுடைய ரூபத்தோட அந்த கோட்டிக்கணக்குல இருக்கக்கூடிய திருடர்கள் எல்லாரையும் அவர் அழிக்க போறே. இதுதான் நடக்க போறது அப்படின்னு சொல்ற. அசதேஷாம் பவிஷ்யம் நிருபலிங்கோ தஸ்யோனு கோட்டிசோ நிகனிஷ்யதி அசதேஷாம் பவிஷ்யந்தி மனாம்சி விசதானி வை வாசுதேவாங்கராகாதி புண்ணியகந்தா நிலஸ்பிருஷாம் பௌரஜானபதானாம் வை ஹதேஷ்வகிலதஸ்யுஷு தேஷாம் பிரஜா விசர்கஸ்ய ஸ்தவிஷ்டः சம்பவிஷ்யதி. இப்படி பெருமாள் கல்கி அவதாரம் பண்ணி குதிரை மேல ஏறி கத்தியால இப்படி எத்தனையோ திருட பிராயர்களாக இருந்திருக்கிறவள் எல்லாம் வதம் பண்ணின பிற்பாடு அந்த வாசுதேவனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு காத்து, அந்த காத்துனால
இந்த கிராமவாசிகளாக இருக்கிற அந்த ஜனங்களுடைய மனசெல்லாம் பரிசுத்தமாக ஆயிடும். யாரெல்லாம் நல்ல மனுஷர்களாக இருந்து கிராமத்தை வசிக்கிறவாளாக இருக்காளோ அவ மனசு பரிசுத்தமாக ஆயிடுமா. அந்த சத்துவமூர்த்தியுமாகவும் பகவானுமான வாசுதேவன் அவன் மனசுல இருப்பதுனால அந்த ஜனங்களுடைய பிரஜா சிருஷ்டின்றது இருக்க இது ஸ்தூலமாக ஏற்பட போறது என்பதாக சொல்ற. அசினா சாது மதம் பௌரஜானபதானாம் வை ஹதேஷ்வகிலதஸ்யேஷோ தேஷாம் பிரஜா விசர்கஸ்ய சவிஷ்டா சம்பவிஷ்யதி வாசுதேவே பகவதி சத்வமூர்த்தௌ ஹிருதி ஸ்திதே யதா அவதீர்ணோ பகவான் கல்கிஹி தர்மபதிர்ஹரிஹி கிருதம் பவிஷ்யதி ததா பிரஜா சூதிஷ்ட சாத்வகி. இப்படி பெருமாள் அவதாரம் பண்ணின பிற்பாடு இது மகா பிரளயம் வரப்போறது. மகா பிரளயம் வந்த பிற்பாடு மறுபடியும் கிருத யுகம்ன்றது வரப்போறது. கிருதம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்ற. ததா பிரஜா சூதிஷ்ட சாத்விகி. அப்ப அந்த சாதுக்களான பிரஜைகளுக்கெல்லாம் ஒரு சிருஷ்டியும் ஏற்பட போறது. அந்த சூர்யா சந்திரன்கள்லாம் இப்படி தாத்தாயதா பூர்வம கல்பயத்துன்னு திவஞ்ச பிருத்திவீன் சாந்தரிக்ஷஞ்ச என்றெல்லாம் சொல்லிருக்கு. இந்த சூர்யா சந்திரமசௌ தாத்தாயதா பூர்வம கல்பயத்துன்னு வேதம் சொல்லிருக்கு. சூரியன் சந்திரன் இவைகள்லாம் ஏற்கனவே எப்படிப்பட்ட கதியோட என்ன மாதிரி பிரகாசத்தோட எப்படி எல்லாம் இருந்ததோ அப்படியே பெருமாள் மறுபடியும் அவை எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ண போறேன். யதா யதா சந்திரஸ்ய சூரியஸ்ய ததா திஷ்யே ப்ருஹஸ்பதி ஏகராசௌ சமேஷ்யந்தி ததா பவதி தத்கிருதம். சந்திரன், சூரியன், குரு, புஷ்ய நட்சத்திரம் இது ஒரே ராசியில கடகத்துல ஒரே சமயத்துல எப்ப பிரவேசிக்கிறதோ அந்த சமயத்துல கிருதயுகம் வரும்னு சொல்ற. சந்திரன், சூரியன் கடகத்துல சந்திரனுடைய பிரவேசம்ன்றது ஆசிலேஷாந்தம் கிடக்கும். புனர்வசு, புஷ்யம், புனர்வசுனுடைய ஒரு கடைசி பாகம் புஷ்யம், ஆசிலேஷம் இது ரெண்டும் கடகராசியில வரப்போறது. அங்க சந்திரனுடைய பிரவேசம் அப்ப இருக்கும். ஒவ்வொரு மாசமும் சந்திரனுடைய பிரவேசம் கடகத்துல வரப்போறது. சூரியனுடைய பிரவேசம் ஆடி மாசத்துல வரும். ப்ருஹஸ்பதி குருனுடைய கடகத்துல வரப்போறது. இப்ப கடகத்துல வரப்போறதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போறது. இப்ப இவர் என்ன சொல்றாருனாக்கா சந்திரன், சூரியன், ப்ருஹஸ்பதி 3 பேரும் ஒரே சமயத்துல கடகராசியில பிரவேசிக்கணுமா. இது வேற வேற நாள்ல பிரவேசிக்கலாம். ஒரே நாள்ல ஒரே சமயத்துல கடகராசியில பிரவேசிக்கிற ஒரு சன்னிவேசம் வந்ததுன்னாக்க அப்போ கிருத்தயுகம் வந்துடும் என்று சொல்ல. அப்போ அந்த சந்திரசூரிய வம்சத்தை மறுபடியும் சொல்லி இப்ப இது வரைக்கும் இந்த சந்திரசூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களை பத்திலாம் நான் விஸ்தாரமா உபதேசம் பண்ண. ஏதீதா வர்த்தமான ஏ பவிஷ்யந்தி பார்த்திவாஹ தேத உத்தேசத ப்ரோக்தா வம்சீயாஹ சோமசூர்யயோஹ ஆரப்ய பவதோ ஜன்ம யாவன்னந்தாபிஷேச்சனம் ஏதத்வர்ஷ சஹஸ்ரந்தோ சதம் பஞ்சதசோத்தரம். இப்ப இது வரைக்கும் உனக்கு நான் விஸ்தாரமா நான் சொல்லிட்டேன். தானே இது வரைக்கும் இருந்தவர்கள் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள், சூரிய வம்சத்தை சேர்ந்த ராஜாக்கள்லாம் யார் இருந்திருக்கா, இனிமேல் வரப்போகிறவர்கள் இவைகள் எல்லாம் பத்தி உத்தேசத்தா புரோக்தா ஒரு உத்தேசமாக தோராயமாக இவெல்லாம் இப்படி எல்லாம் நடக்க போறதுன்றத சொல்லியாச்சு. ஆரம்பிய பவதோ ஜென்ம யாவன் நந்தாபிஷேகனம். உன்னுடைய பிறப்பிலேருந்து ஆரம்பிச்சு என்ன முதல்ல பரீட்சித்து மகாராஜா உன்னுடைய பிறப்புதான்னு சொன்னார். உத்தரையனுடைய கர்ப்பத்திலேருந்து வந்தருள்ளையோ அந்த உத்தரையனுடைய கர்ப்பத்துல கரிக்கட்டியா பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம்னு சொல்லிட்டு பஸ்மன்யுபாகித நரேந்திர குமார பாவம்னு பஸ்மன்யுபாகித ஒரு கரிக்கட்டையா விழுந்தத நரேந்திர குமார பாவம்னு அவரையே ஒரு ராஜகுமாரனாக அந்த பெருமாளுடைய திருவடி ஸ்பர்சத்தினால ஏற்பட்டது இல்லையா. ஸ்பர்ஷ பாத தலையனன்னு இங்க முதல்ல சொன்னார். அந்த மாதிரி
அதுல இருந்து ஆரம்பிச்சு இப்படி விஸ்தாரமாக ஆரம்பிய பவதோ ஜென்ம யாவன் நந்தாபிஷேகனம். இப்ப கடைசியில நந்தன் தான் கடைசி நந்தாந்தம் சத்திரிய வம்சம்னு சொல்லிட்டு நந்தனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, அவனுடைய குமாரர்கள்லாம் இருக்க போறா. கடைசியில அந்த நந்தனுடைய வம்சம் அந்த 9 பேரும் போயிட போறா, நவநந்தர்களும் போயிட போறா. அதுக்கப்புறம் சந்திரகுப்த மௌரியன் தான் வர போறான். அந்த மௌரியன் அவன் விருஷல வம்சம் ஜாத்தியில வரச்சு ராஜாக்கும் சூத்திர சாஸ்திரிக்கும் பிறந்தவனாக இருக்க அப்படின்னால அவன் அந்த சத்திரிய வம்சம் போயிட போறதுன்றதெல்லாம் பத்தி சொன்ன. ஏதத் வருஷ சகசிரம் தூ சதம் பஞ்சதசோத்தரம். இப்படி இது வரைக்கும் இந்த தேவமானத்தை விட்டு 1000 வருஷங்கள்ல முடியல. எப்போ கிருத்தயுகம் மறுபடியும் வரப்போறதோ அப்போ மனுஷர்களுடைய பிரகாசம் இருந்துருக்க இது இன்னும் புத்தியில ஒரு பிரகாசம் தான் ஏற்படும் என்பதெல்லாம் சொல்ற. யாவத் அதையால விஷ்ணோர் பகவதோ பானு கிருஷ்ணாக்கியாசோ திவங்கதா ததாவிஷத் கலிர்லோகே பாப்பே யத்ரமதே ஜனஹா. இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த பெருமாளுடைய ஒரு தேஜஸ் போயிட்டு, அந்த தேஜஸ் போயிட்டு அப்படின்னால இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னா களி வந்துடும். ஆகையால இந்த களி வந்துட்டுனாக்க அப்ப அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? யாவத் பாத பத்மாபியாம் ஸ்பிருஷன்னாஸ்தே ரமாபதி தாவத் கலிர்வை பிருத்திவியும் பராக்கிராந்தும் நாதா சகத்து. ஆனா இந்த கலின்னு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கலியிலையும் எம்பெருமானுடைய திருவடிகளை அந்த கிருஷ்ணனுடைய அந்த எதுவரை அந்த பூமியை தொட்டு, அதாவது பெருமாள் எத்தனை நாள் வரைக்கும் இந்த பூமியில கண்ணன் எழுந்தருள் இருந்தாரோ அது வரைக்கும் இந்த பூமிய கலி உள்ள நுழையல. இப்போ பூமியில இருந்து பெருமாள் போயிட்ட பிற்பாடு அந்த பெருமாளுடைய திருவடி ஸ்பர்சம் இப்ப இல்ல, கண்ணனுடைய திருவடி ஸ்பர்சம் இல்லாத போது இப்ப இந்த கலின்றது உள்ள நுழைஞ்சிடுத்து. ஆகையால இப்போ இந்த மாதிரி ரீதியில வரைச்சே இந்த கலியிலையும் கூட பெருமாளிடத்துல பக்தியோட கணக்கு இருந்தான்னாக்க அவள் விஷயத்துல பெருமாளுடைய அனுகிரகம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற. எஸ்ய சேதசி கோவிந்தஹாம் கலௌ தஸ்ய கிருதயுகம்னு சொல்ற. யாருடைய மனசுல எப்பவும் பெருமாள் இருந்துட்டு இருக்காரோ தஸ்ய அவனுக்கு கலியுகமே கிருதயுகமாக ஆகும். யாருடைய மனசுல அந்த எம்பெருமான் இல்லாமல் இருந்துட்டு இருக்காரோ அவ கிருதயுகத்துல இருக்கிறவாளாக இருந்தாலும் கூட அவ கலியுகத்துல இருக்கிறவாளாகவே கருதப்படுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்றபடினால கலியுகமாக இருந்தாலும் கூட பகவத் பக்தியோட கூட கணக்கு இருந்தோமானாக்க பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படும். கலியில எத்தனையோ விபரீதங்கள்லாம் ஏற்பட போறது. அந்த விபரீதங்களை எல்லாம் நாமளும் பார்க்கதான் போறோம். நம்ம அளவுக்கு எவ்வளவு பார்க்க போறோமோ இப்படி எல்லாம் பார்க்கதான் போறோம். இப்படி பார்த்துட்டு இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்தை அடுத்த விஷயத்த சொல்ல போறேன். அந்த சப்தரிஷிகள்லாம் எப்படி இருக்க போற என்னன்றத பத்தி சொல்ற. அதாவது இந்த சப்தரிஷி மண்டலம்னு ஒரு மண்டலம் இருந்துருக்கு. கல்யாணத்துல அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு சொல்லுவா. அருந்ததியை காண்பிக்கிறது. அருந்ததின்றது சப்தரிஷி மண்டலத்துல கீழேந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயரா இருக்காது, கொஞ்சம் கோணல் மாணலா ஒரு சதுரமா இருந்துட்டு இருக்கும் ஒண்ணு. அதுக்கு கீழே 3 நட்சத்திரம் போகும். அந்த கீழேந்து அது ஒரு வாலாட்டம் இருக்கும், பட்டத்துக்கு வாலாட்டம் இருக்கும். அது நட்சத்திரத்துல பார்த்தா சப்தரிஷி மண்டலத்துல கீழேந்து 2வது நட்சத்திரத்துல அவர் தான் வசிஷ்டர். அவர் பக்கத்துல அருந்ததின்னு ஒரு குட்டியா நட்சத்திரம் இருக்கும், சூக்மமா இருந்துட்டு இருக்கும். அந்த வசிஷ்டர் நட்சத்திரம் பளிச்சுன்னு தெரியும். அந்த குட்டியா இருக்கிற அருந்ததி நட்சத்திரம்ன்றது நமக்கு கண்ணு நன்னா தெரிஞ்சதுன்னாக்கா அதை பார்க்கலாம். இது அருந்ததி பாக்குறதுன்றது அதுல இருந்தே தெரியும் இவாளுக்கு கண்ணு நன்னா தெரியுதுதான்னு. இது கல்யாணத்துல ராத்திரி பிரவேச ஹோமம் பண்ணுவா. அந்த பிரவேச ஹோமம் பண்ண பிற்பாடு அதுல அருந்ததி பாக்குறது அப்படின்னு துருவ நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பாக்குறது இதெல்லாம் ஒரு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம்.
இது அரை வேளை பண்ற கல்யாணத்துல என்னத்த மத்தியான வேலை என்னத்த அருந்ததியை பார்க்க முடியுமா, வசிஷ்டரை பார்க்க முடியுமா, யாரையும் பார்க்க முடியாது. இப்படி ஒரு சன்னிவேசத்துல வரைச்சே அந்த சப்தரிஷிகள்லாம் எப்படி எப்படி தெரியவா என்னன்றதெல்லாம் பத்தி அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இந்த கலியில தர்மங்கள்லாம் அழிந்து விடுகிற நிலையில பெருமாள் கல்கியாக அவதாரம் பண்ணி அந்த விஷ்ணேசத்துன்றவருக்கு குழந்தையாக பிறந்து ஒரு நல்ல குதிரை மேல ஏறிண்டு ராஜா வேஷத்துல எல்லா திருடர்களையும் அழித்து பழையபடி அந்த மகாபிரளயம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா கிருதயுகம் ஏற்படுவதற்கு வழிவகுப்பா என்பது இன்றைய உபன்யாசத்தினுடைய சாரம். இது பகவான் நமக்கு இந்த கலியும் கிருதயுகமாக ஆக்கும்படியான ஒரு நிலை இருந்துருக்க. அது எப்போன்னா பகவத் பக்தி இருந்ததுன்னாக்கா அந்த பகவத் பக்திய அவர் தான் நமக்கு கொடுக்கணும். அவர் திருவடிகள்ல நமக்கு எப்பவும் பக்தி இருந்து இந்த கலின்னு நாம பயந்துட்டு போகாத அந்த கலியையும் கிருதயுகமாக ஆக்கிண்டு நாம அந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபடும்படியான ஒரு சன்னிவேசத்தை பெருமாள புந்தத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.